அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மேசம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மே மாதத்தின் 4வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், புதன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், மகரம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது மிகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய வாரம். தொழிலில் அக்கறையுடன் செயல்படுங்கள். தேவையில்லாத பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆத்திரப்பட்டு காரியம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. வியாபாரத்தில் போட்டி ஏற்படுவது சகஜம். அதற்காக மனதில் வன்மத்தை வளர்த்து கொண்டு போட்டியாளர்களை எதிர்க்க வேண்டாம். வான்மதியின் சஞ்சாரம் சற்று பிரச்சனையை கொடுக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள், போட்டி பந்தயங்களில் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டாம். இளம் பெண்கள் மனதை அலைபாய விடாமல் படிப்பில் மட்டுமே அக்கறை காட்ட வேண்டும். இல்லை என்றால் ஆசை வார்த்தைக்கு அடிமைப்பட்டு தடம் மாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வீடு கட்டுவதற்கான அடித்தளம் அமைப்பீர்கள். மணல் வியாபாரத்தில் அரசாங்க அங்கீகாரம் பெறுவீர்கள். குரு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் வருமானம் பார்ப்பீர்கள். குடும்பத்தின் மீதுள்ள அக்கறையால் அதிக நேரம் உழைப்பீர்கள். சனி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கூட்டு தொழில் அமோகமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் போன்ற துறையினர் பேரும் புகழும் அடைவீர்கள். ராகு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. உறவுகள், நட்புகள் வகையில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேது 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தொழிலில் போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள். 26, 27 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். அதே போல நேரத்தில் வரவுக்கு மேல் செலவுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் படிப்பில் மந்தமாக இருப்பார்கள். குடும்ப பிரச்சனை வெளியில் சொல்லாதீர்கள். சந்திரனின் நகர்வு சாதகமான நிலையில் இருக்கின்றன. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு கிடைக்க பெறுவீர்கள். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு உற்சாகத்தை கொடுக்கும். புதன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை உருவாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு தொழிலுக்கு பக்கபலமாக இருக்கும். உறவினர்கள் வகையில் உதவியாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் சற்று தாமதமாகவே கிடைக்கும். குரு பகவான் 1ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் எடுத்த காரியங்களை துணிவோடு முடிப்பீர்கள். கூட்டு தொழிலில் அமோக லாபம் பார்ப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்துவீர்கள். சுக்கிரனின் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கனவு, கன்னி, கரம் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். எவ்வளவுதான் நிதானமாக நடந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு மன நிம்மதியை இழப்பீர்கள். அடுத்தவரை நம்பி எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள். அது ஆபத்தில் கொண்டு போய்விடும். ராகு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் மனைவி சொல்லே மந்திரம் என்று இருந்த இந்த வாரத்தை ஓட்டுவது மிகவும் நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். கேது 5ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் பிள்ளைகளால் மருத்துவ செலவு உண்டாகும். 27, 28ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அதிக அக்கறை காட்டுவீர்கள்.
வியாபாரிகள் விற்பனையில் சிரத்தையை செயல்படுத்துவீர்கள். இந்த நேரத்தில் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை எதிர்காலத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக காரியங்களை செய்வீர்கள். வெண்ணிலாவின் தன்னொளி உங்களுக்கு சாதகமாக வீசுகிறது. திருமணம் ஆகாமல் இருந்த இளம் வயதினருக்கு இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தை நடந்து திருமண பிராப்ததி உண்டாகும். செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டத்தை போடுவீர்கள். அதற்கான பணத்தை புரட்டுவீர்கள். புதன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று சொன்ன பெண் பெரியோர்களின் அறிவுரையால் மனம் மாறி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பார். பிள்ளைகளின் நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணியுங்கள். கை செலவுக்கு அதிகமாக பணம் கொடுக்காதீர்கள். அது மனதை அலைபாய வைக்கும். குரு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் தொழிலுக்கு தேவையான உதவிகள் அரசாங்கத்திடமிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். அனைத்து தரப்பு வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் பெறுவார்கள். சனி 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு அகலக்கால் வைக்காதீர்கள். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் குழப்பம் ஏற்பட்டு மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக மன்றாடுவீர்கள். ராகு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தனியார் துறை ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெற்று சந்தோஷத்தில் திளைப்பீர்கள். கேது 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அரசு ஊழியர்களும் இந்த வாரத்தில் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். 29, 30 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்போடு செயலாற்றுவது மிகவும் நல்லது. அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அரசு ஊழியர்கள் மேலதிகாரிகளின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த மகிழ்ச்சியை தருகின்ற வாரமாக இது அமையும். அக்கறையுடன் வேலை பார்த்து முதலீடுகளால் அனுகூலம் அடைவீர்கள். சந்திரன் உங்களுக்கு மன நிம்மதியை மகிழ்ச்சியையும் கொடுப்பார். வெளியூர் பயணங்களின் மூலமாக வியாபாரத்திற்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமானாலும் அதற்குரிய பலன் கிடைக்கும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள். புதன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்களை போடுவீர்கள். சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இளம் வயது ஆண்களும் பெண்களும் இதயத்தை இடமாற்றி கொள்கின்ற வாரமாக இது அமையும். எண்ணத்தை பரிமாறி உள்ளத்தை ஒன்றாக்கி எதிர்காலத்தில் இணைவதற்கு திட்டம் தீட்டுவீர்கள். திருமண வகையில் இரு வீட்டார் ஒருவருக்கொருவர் கலந்து பேசினாலும் 3வது மனிதரின் தலையீட்டால் திருமண காரியங்கள் தடை ஏற்படும். பெண்களுக்கு தாயாரே திருமணத்திற்கு எதிர்ப்பாக திரும்பலாம். குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். பழைய கடன்கள் அடைக்கப்படும். சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் ஆடம்பர செலவுகளை இழுத்து விடுவதில் இல்லத்தரசிகள் அதிக முனைப்புடன் செயல்படுவார்கள். ராகு 9ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். கேது 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்வீர்கள். அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தொழிலுக்கு நேரடியாக எதிர்ப்புகள் மறைமுகமாக கெடுதல்களும் செய்வதற்கு சில கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்வார்கள். அதை நிதானமாகவும் பொறுமையாகவும் கடந்து வர வேண்டும். வெண்மதியின் ஒளி உங்களுக்கு சாதகமாக வீசுகிறது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்டு நல்லதே நடக்கும். செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலை காரணமாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகள் படிப்பில் அக்கறை செலுத்தி பெற்றோரை பெருமைப்படுத்துவார்கள். ஆன்லைன் வர்த்தகங்கள் மந்தமாக நடக்கும். ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டால் பணம் நகைகள் இழக்க வேண்டிய அபாயம் உண்டாகும். குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அரசாங்கத்தில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும். வழக்குகளில் இழுபறியான நிலையை நீடிக்கும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் மனதை புரிந்து கொள்ளாமல் வீட்டில் உள்ளவர்கள் சங்கரத்தை ஏற்படுத்துவார்கள். சனி 6ஆம் வீட்டில் இருப்பதால் தைரியமாக வியாபாரத்தில் இறங்கி முத்திரை பதிப்பீர்கள். பழைய கடன்களை வசூல் செய்வீர்கள். வங்கியில் வாங்கிய கடனை அடைக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தந்தையாரின் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். மருத்துவ செலவுகள் வந்து மன வருத்தத்தை தரும். கேது 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேண்டுதலை நிறைவேற்ற குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருப்பார்கள். பணவரவு இந்த வாரம் தாராளமாக இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் யாரோடும் எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு சட்டவிரோதமான காரியங்களில் இறங்க வேண்டாம். சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை. உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனை செலவுகளை செய்வீர்கள். செவ்வாய் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் தொழிலுக்கு ஏற்படும் சிக்கல்களை புத்திசாலித்தனமாக தீர்ப்பீர்கள்.
பழைய வீட்டை புதுப்பித்து அழகுபடுத்துவீர்கள். புதன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். மேற்படிப்புக்காக பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாட்டை செய்வீர்கள். பெண் பிள்ளைகள் மேற்கொண்டு படிக்க வைப்பதா திருமணம் செய்வதா என மனதிற்குள் போராட்டம் நடத்துவீர்கள். குரு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டு சுப காரியங்கள் நடக்கும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மன நிம்மதியை தருகின்ற நல்ல செய்தியை மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். சனி 6ஆம் வீட்டில் இருப்பதால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகமாகும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் உண்டாகி அதை தீர்ப்பதற்காக நண்பர்கள் உதவியை நாடுவீர்கள். தொழிலுக்கான புதிய முதலீட்டுகளை திரட்டுவீர்கள். கட்டுமானத் துறையில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். விவசாயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். தோப்பு குத்தகை மூலமாக வருமானம் பெறும் வாய்ப்பு உண்டாகும். ராகு 7ஆம் இடத்தில் இருப்பதால் மாமனார் வீட்டில் ஏற்படும் நிகழ்ச்சிக்காக நீங்கள் கை காசை செலவு பண்ணும் சந்தர்ப்பம் உண்டாகும். வீடு தேடி வரும் வாய்ப்புகளை அலட்சியமாக இருந்து கோட்டை விடாதீர்கள். கேது ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கையில் இருக்கும் காசை பத்திரப்படுத்துங்கள். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசியில் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. ஃபைனான்ஸ் தொழில் பக்குவமாக நடத்துங்கள். செவ்வாய் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் மருத்துவர்களுக்கு நோயாளிகள் மூலம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் நல்லது செய்ய போய் கெடுதல்கள் வந்து சேரும். உறவினர்களுக்கு உதவி செய்வது சிறப்பு. அதே நேரத்தில் புதிய சிக்கல்கள் ஏற்பட விடக்கூடாது. புதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் தோன்றி மறையும். தொழிலில் எதிர்பார்த்த அளவு வருமானம் கிடைப்பது சற்று கடினம். கூட்டு தொழிலில் பார்ட்னர்ஷிப் பத்திரத்தை முறையாக எழுதி கொண்டால் பிற்காலத்தில் பிரச்சனை வராது. பெண்களால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாமனார் வீட்டு சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பங்கு பரிவர்த்தனைகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். குரு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்ப்புகளை தாண்டித்தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும். வரவுக்கு மேல் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பரமான செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் என்பதில் மனதை வைத்து கொள்ளுங்கள். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சனி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்கள் அலட்சியமான போக்கால் அவமானத்தை சந்திக்க நேரிடலாம். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராகு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் எதிர்ப்புகளை தாண்டி ஏற்றம் பெறுவீர்கள். கேது 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்ப சொத்து காரணமாக கோர்ட்டு வாசலை மிதிக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அரசு வேலையில் இருப்பவர்கள் பணியிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். ஃபைல்கள் கையெழுத்து போடும்போது பதட்டமாக இருக்கக்கூடாது. உங்கள் மேலதிகாரிகளின் கழுகு பார்வை வேலைக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும். சந்திர பகவானின் சஞ்சாரம் சாதகமான பலன்களையே தரும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபாரிகள் கடினமாக உழைக்க வேண்டும். வருமானம் அதிகரித்தாலும் செலவுகள் அதைவிட மேலோங்கி நிற்கும். தொழில்துறையில் உற்பத்தி சுணக்கம் ஏற்படும். புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிட்டால் உங்களுக்கு உபத்திரவாதம் அதிகமாகும். விரும்பிய பையனை மணமுடிப்பதில் சிக்கல் உண்டாகி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை உருவாகும். குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். வீட்டில் புதிய ஜீவன் ஒன்று உருவாகும். பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும். சனி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வழக்கறிஞர்கள் சிறப்பாக தொழில் செய்வார்கள். மருத்துவர்களுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். கட்டுமான தொழிலில் கணிசமான லாபம் கிடைக்க பெறுவீர்கள். ராகு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். பொருளாதார சிக்கலை தீர்க்கும். கேது 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் திடீர் பண வரவால் தெற்கு முக்கு ஆடி நிற்பீர்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வாழ்க்கையிலும் தொழிலிலும் மிக சிறப்பான மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பீர்கள். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் ஏற்றத்தை காண்பீர்கள். எதிரிகள் பொறாமைப்படுகிற அளவுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் பரந்த மனப்பான்மையால் வெற்றி வெளிவட்டார செல்வாக்குகள் அதிகரிக்கும். வான்மதியின் வசீகர பலனால் பல வகைகளில் வியூகம் அமைத்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள். வங்கியில் உங்கள் கையிருப்பு அதிகரிக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வெளியூர் பயணங்களால் தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீர்கள். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். தனியார் துறை ஊழியர்களும் கணிசமான பலனை பெறுவீர்கள். புதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் மாணவர்களின் அக்கறை ஆசிரியர்களுக்கும் பெற்றோரையும் பெருமைப்பட வைக்கும். கட்டுமான தொழிலில் புதிய அத்தியாயம் படைப்பீர்கள். விவசாயத்தில் விருப்பத்துடன் ஈடுபடுவீர்கள். பங்குச்சந்தை வியாபாரம் படுஜோராக நடக்கும்.
குரு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் விருந்து நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு உறவினர்கள் வருகை அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். சனி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். ராகு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கேது 10ஆம் வீட்டில் இருப்பதால் பார்ட்னர்கள் ஒத்துழைப்பால் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் புதிய சொத்துக்கள் வாங்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்கி சேர்ப்பீர்கள். சந்திர பகவானின் அனுக்கிரகத்தால் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்குவீர்கள். செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணம் பூசி அலங்காரம் செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகும். தொழிலை விருத்தி செய்ய அதிக முதலீடு செய்வீர்கள். வசீகரமாக பேசி வாடிக்கையாளர்களின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். அரசு ஊழியர்களின் வேலை திறனை மேலதிகாரிகள் உற்சாகமாக பாராட்டுவார்கள். தனியார் துறை ஊழியர்களும் அலட்சியம் காட்டாமல் வேலை பார்த்து உற்பத்தியை பெருக்குவார்கள். உணவு கடை சிறப்பாக நடக்கும். துணி வியாபாரம் அமோகமான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். புதன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நடைபாதை வியாபாரிகள் நல்ல பலனை அடைவார்கள். அரசியல்வாதிகளின் சந்திப்பு தொழிலுக்கு உதவிகரமாக அமையும். அரசாங்க ஒப்பந்தங்கள் பெறுவீர்கள். தோப்பு குத்தகையில் வருமானத்தை பெருக்குவீர்கள். விவசாயத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபத்தை தரும். குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தொழிலுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். சிலர் பதவி உயர்வு அடைவீர்கள். சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் திட்டமிட்டு செயல்படும் காரியங்களில் கூட சில நேரங்களில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து வியாபாரத்தில் வெற்றியை காண வேண்டும். ராகு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள். கேது 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பண வரவால் பழைய கடனை அடைக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தொழிலுக்கு தேவையான பணத்தை திரட்டும் திட்டம் தீட்டுவீர்கள். வங்கி கடனுக்கு அப்ளிகேஷன் போடும் சந்தர்ப்பம் உண்டாகும். அதற்கான நல்ல பதிலையும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பிடிவாதமாக நின்று வெற்றியை காண்பீர்கள். உலவுகின்ற வெண்மதியின் அனுக்கிரகத்தால் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும். தன லாபம் அதிகரிக்கும். செவ்வாய் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் வந்து சேரும். திட்டமிட்டு காரியம் செய்வதால் நல்ல லாபத்தை பெறலாம். மருந்து வியாபாரிகள் புதிய உச்சத்தை எட்டுவீர்கள். வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் பெரும் புகழடைவீர்கள். புதன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறையினர்களுக்கு புதிய சாதனை படைப்பார்கள். இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும். மனைவி மக்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். புதிய ஆர்டர்களை பெறுவதற்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். அலைச்சல் அதிகமாக உடல் சோர்வு உண்டாகலாம். கண்ட இடத்தில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ளாதீர்கள். குரு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தொழிலில் ஏற்றமும் மாற்றமும் காண்பீர்கள். பொருளாதார முன்னேற்றத்தால் எதிர்கால பயம் மனதை விட்டு அகலும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எதையும் செய்ய தயாராக இருப்பீர்கள். சனி 1ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கவனம் சிதறல் கூடாது. அவசியம் ஹெல்மெட் அணிந்து செல்வதால் நல்லது. வேகமாக செல்வது விபத்துக்கு வெத்தலைப்பாக்கு வைத்து அழைப்பது போல இருக்கும். ராகு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஆன்மீக பெரியவர்களின் நட்பு கிடைக்கப் பெறுவீர்கள். ஆலய வழிபாடுகளில் செய்வீர்கள். கேது 8ஆம் இடத்தில் இருப்பதால் கோபமாக பேசி குடும்பத்தில் அமைதியை அழைத்து விடாதீர்கள். அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கெட்ட பெயர் ஏற்படாமல் எடுத்த காரியத்தை செய்வது முக்கியம். வீண் அலைச்சலுக்கு பிறகு சில காரியங்கள் ஈடேறும். வியாபாரம் மந்தமாக நடக்கும். வரவு அதிகமாக இருந்தாலும் கையில் காசு தங்காது. கடினம். சந்திர பகவான் சாதகமான நிலையில் இருக்கிறார். அதனால் பொருளாதார முன்னேற்றம் காண்பீர்கள். செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் மனைவி மக்கள் மனதுக்கு இதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அலைபாய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பிள்ளைகளுக்காக கல்வி செலவு அதிகரிக்கும். புதன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் எதிர்பாராத விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கண்ட இடத்தில் நகைகளை கலட்டி வைக்கக்கூடாது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. புதிய நண்பர்களிடம் அதிகமாக நெருக்கம் காட்டாதீர்கள். பெண்களின் குணமறிந்து பழகுங்கள். இல்லையென்றால் அவமானங்களை சந்திப்பீர்கள். வாரம் மத்தியில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்களின் உதவியால் சில நல்ல காரியங்களை செய்வீர்கள். குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இறை வழிபாட்டில் மனதை ஈடுபடுத்துங்கள். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தாயார் வகையில் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நிலம் வாங்கி விற்கும் தொழில் அமோகமாக நடக்கும்.
விவசாய வேலையில் முன்னேற்றமாக இறங்குவீர்கள். ராகு 1ஆம் இடத்தில் இருப்பதால் வெளியில் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டாலும் வீட்டுக்குள் பெட்டி பாம்பாக அடங்கியிருந்தால் பிரச்சனைகள் வராது. கேது 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பேசி வைத்த திருமண நிகழ்ச்சிகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.